அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம், இங்கே இருந்த அரசியல் அமைப்பு இவற்றையெல்லாம் நெறிப்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு தலைவர்கள் போராடினார்கள். அவர்களெல்லாம் அன்று ஏற்படுத்தி கொடுத்த சட்ட வரைவுகளும், அங்கே அவர்கள் நிறுவி இருக்கக்கூடிய விதிமுறைகளும், இங்கே நடக்கக்கூடிய தேர்தல், அரசாட்சி முதலியவற்றிற்கான கண்காணிப்பு விதிகளெல்லாம் தான் இன்று வரையில் நமக்கு நல்ல நிலையிலே பயன்படுத்தி, அதனால் இந்திய அரசு உலக அளவிலே தன்னிறைவு அடைய உதவியாக இருக்கிறது. அப்படி இந்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு உழைத்த தலைவர்கள் என்று ஒரு பட்டியல் போட்டாலும் அதைவிடவும் அதிகமாக இந்திய நாடு சுதந்திரமடைந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு துறைகளிலே இது தன்னிறைவு அடைந்து கொண்டே இருந்த காலத்திலே இங்கே இருந்த அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கும், அவ்வப்போது ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுவிப்பதற்கும் 1990களுக்கு பிறகு ஏற்பட்ட உலகியல் மாற்றங்களை இந்திய அரசாங்கம் எப்படி எதிர்கொண்டது, உலக அளவிலே வர்த்தகம் குறித்து ஏற்பட்ட மாற்றங்கள், பொருளாதாரம் குறித்து ஏற்பட்ட மாற்றங்களை இந்திய அரசாங்கம் எப்படி எதிர்கொண்டது என்பதை வைத்துக்கொண்டு அதை அறிய முற்பட்டால் நாம் நிச்சயம் தவறாது பார்க்கக்கூடிய ஒரு பெயர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பெயர். 1999 முதல் 2004 ஆண்டு வரையில் பிரதம மந்திரியாக விளங்கிய இவருடைய காலத்தில்தான் பல்வேறு முக்கியமான முடிவுகள், அதிலும் இந்திய நாட்டினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி பாதையிலே இந்தியாவை எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்புகள் நிறைய நடந்ததை அறிய முடிகிறது. இவர் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் குவாலியர் என்ற நகரிலே 1924 ஆண்டு பிறந்தார். இவர் சிறுவயது முதலே அங்கேயே பள்ளி படிப்பையும், அதைத் தொடர்ந்து ஆக்ராவிலே கல்லூரி பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளையெல்லாம் செய்தார். இவருடைய தந்தையார் திரு கிருஷ்ண பிஹாரி வாஜ்பாய் என்பவர் இவர் பிறந்த ஊரிலேயே இருந்த கல்விச்சாலையிலே ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவருடைய தாயாருடைய அரவணைப்பில் சிறுவயது முதல் வளர்ந்து வந்த இவர் தான் வளரும் பருவத்திலே சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களை தன்னுள் வாங்கிக் கொண்டார். 1940களிலே அண்ணல் காந்தியடிகளின் தலைமையிலே இங்கே பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. சுதந்திரத்திற்காக வேண்டி நடத்திய போராட்டங்களிலே இங்கே அண்ணல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்காத, ஆனாலும் சுதந்திரத்தை வேண்டியிருந்த பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து பணியாற்றின. அதிலே அப்போது பிரபலமாக இருந்த ஒரு அமைப்புத்தான் ஆரிய சமாஜ் என்றழைக்கப்படும் அமைப்பு. அந்த அமைப்பிலே சிறுவயதிலேயே தன்னை இணைத்து கொண்டார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த அமைப்பினுடைய இளைஞர்களுக்கான பாசறையிலே இவர் அந்த அமைப்பினுடைய கோட்பாடுகளை நன்கு உள்வாங்கிக் கொண்டு, தேசத்தினுடைய முன்னேற்றம் தனிமனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வித்திடும், தனிமனிதனுடைய பங்களிப்புத்தான் ஒருங்கிணைந்த தேசத்தின் வெற்றிக்கு அது அடிப்படையாக அமையும் என்பன போன்றவற்றை தனக்கான கருதுகளாக கொண்டார். அந்த கருதுகோளின்படியே இவர் சிறுகச் சிறுக இவருடைய வாசிப்பு திறமையினாலும் கல்வி அறிவினாலும் பல்வேறு இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தும், உலக அரங்கிலே அப்போது நடைபெற்று வந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு வந்தும், இவை இந்தியாவை எப்படி பாதிக்கும், இதுபோன்ற சட்டங்களை நாம் கொண்டால் இந்திய நாடு அதை எப்படி கையாள முடியும் என்பனவற்றிலே ஆழ்ந்து சிந்திக்கும் நிலை ஏற்பட்டது. இவர் கல்வி படிப்பு ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி முதலிய மொழிகள் சார்ந்ததாக இருந்தது. அதனால் இயல்பிலேயே இலக்கிய ரசனையும் கற்பனை வளமும் பெற்றிருந்தார். அதன் பிறகு இவருடைய முதுநிலை கல்வி அரசியல் சார்ந்ததாக அமைந்தது. நல்ல அரசியல் தெளிவு இவருக்கு கல்லூரி காலத்திலேயே வந்ததை நாம் அறிய முடிகிறது. 1970களிலே இங்கே நடந்த மொராஜி தேசாய் அவர்களின் தலைமையின் கீழ் இயங்கிய அரசவையில் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக 2 ஆண்டுகள் பணியிலிருந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்கள், அப்போது இருந்த கூட்டணிகளில் ஏற்பட்ட பிளவுகளாலே பாரதிய ஜனசங்கம் என்ற பெயரிலே அவர்கள் அரசவையில் இருந்தவர்கள் எல்லோருமாய் வெளியேறி 1980களிலே பாரதிய ஜனதா பார்ட்டியாக இது உருப்பெற்றது. அதை ஏற்படுத்திய, அதற்கு அடிக்கோலிட்ட தலைவர்களில் ஒருவராக திரு வாஜ்பாய் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இந்த கட்சி ஏற்பட்ட பிறகு உடனடியாகவே அதனுடைய தலைவராகவும் இருந்தவர் திரு வாஜ்பாய் அவர்கள். அப்போதிலிருந்து தொடங்கிய அவருடைய முழு நேர அரசியல் வாழ்க்கை பல்வேறு பரிணாமங்களை அடுத்த 20 ஆண்டுகளில் கடந்தது.
அப்போதிலிருந்தே நாட்டினுடைய முன்னேற்றம், மக்களினுடைய பங்களிப்பு, அதோடு சேர்ந்து அவர்களுக்கு அரசு உதவுவதன் மூலமாக அடைய முடியும் என்பதை குறிக்கோளாக கொண்டிருந்தார். 1990களிலே உலக அரங்கில் பல்வேறு மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாகவும் பொருளாதாரத்தால் ஏற்பட்ட சமுதாய மாற்றங்களும் அறிவியல் முன்னெடுப்புகளும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று உலகமயமாக்கலுக்கு வித்திட்டது 1990கள். அப்போது இங்கே முக்கியமான தலைவர்களில் ஒருவராக திரு வாஜ்பாய் அவர்கள் பார்க்கப்பட்டார். அந்த பத்தாண்டின் இறுதியிலே 1996இல் ஒரு முறை பிரதம மந்திரியானார். ஆனால் அவருடைய அந்த ஆட்சிக்காலம் 13 நாட்களில் முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து 1998-99க்கு இடைப்பட்ட காலத்தில் சரியாக 13 மாதங்கள் பிரதம மந்திரியாக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து இவர் அமைத்த அரசுதான் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் முழுமையான பிரதம மந்திரியாக இவர் பணியாற்ற உதவியது. இவருடைய அரசவையிலே பல்வேறு முன்னேற்றங்களுக்கும் மாற்றங்களுக்குமான மசோதாக்கள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவை அமலுக்கும் வந்தன. 2000வது ஆண்டு புதுயுகம் பிறந்ததாக உலக வல்லரசு நாடுகளெல்லாம் அறிவித்து அதற்கு தகுதியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அதற்கான முன்னெடுப்புகளை கொண்டு வந்த காலத்தில் இந்த போட்டியில் இந்தியாவும் முக்கிய இடம் பெற வேண்டும் என்று கருதினார். அதற்காக வேண்டி பல நாடுகளிலிருந்தும் பொருளாதார முதலீடு இந்தியாவில் நடைபெறுவதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இங்கே பல லட்சம் மக்கள் பணியிலமர்த்தப்பட்டதும், இங்கே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் தருவதும், ஆராய்ச்சியின் மூலமாக முன்னேற்ற பாதையை அடைவதும், இது எல்லா மாற்றங்களும் சேர்ந்து இந்திய தேசம் ஒளிர்வதற்கான தளமாய் மாறும் என்பதும் இவர் தலைமையில் இயங்கிய ஆட்சி கொண்டு வந்த முன்னெடுப்புகள். சிறு வயதிலேயே சிறைக்கு சென்று வந்த அனுபவமும் அதைத் தொடர்ந்து வாழ்க்கையிலே இவர் சந்தித்த அரசியல் மாற்றங்களும் இவரை மிகவும் இறுக்கமான ஒருவராய் ஆக்கி வைத்திருந்தது. ஆயினும் இவர் பயின்ற மொழி பயிற்சி இவரை ரசனைமிக்க கவிஞராகவும் ஆக்கி வைத்திருந்தது. இவர் திருமணம் செய்து கொள்ளாது வாழ்ந்த வாழ்க்கையை நாட்டிற்கு அர்ப்பணிப்பாகவே கருதினார். ஆயினும் இவர் ஒரு பெண்ணை தன்னுடைய வளர்ப்பு மகளாக தத்தெடுத்து அவளுடைய தாய் தந்தையரோடு சேர்ந்தே இருந்து அவளுக்கானவற்றையெல்லாம் இவர் பூர்த்தி செய்து கொடுத்து தான் வளர்த்த பெண்ணாகவே அந்த பெண்ணையும் பாவித்து வந்தார். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அதுவரையில் வழக்கில் இருந்த கூட்டணிகள் விலகியும் சேர்ந்துமாக பல குழப்பங்கள் நடந்த ஒரு சூழல். அதன் பிறகு இவர் தலைமையிலே இருந்த அரசினுடைய காலமும் முடிவடைய அந்த தேர்தலுக்கு பிறகுதான் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வெடுப்பதாக 2005ஆம் ஆண்டு வெளிப்படையாக தெரிவித்தார். அதன் பிறகு இவர் ஓய்வடைந்த நிலையிலும் தான் அதுவரையில் எழுதிய இந்தி கவிதைகளை வெளியிடுவதும் அவற்றை பற்றி வருபவர்களிடம் பேசுவதையும் பணியாய் கொண்டிருந்தார். அதன் பிறகு சிறுகச் சிறுக 2008ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய உடல்நிலை நலிவடையத் தொடங்கி இவருக்கு அதற்கு முன்பாகவே இருந்த உடல் உபாதைகளெல்லாம் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தும் அங்கேயே தங்கியிருந்து மருத்துவம் பெறுவதற்குமான ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் பெரிய பின்னடைவு இவருடைய பொது வாழ்க்கையில் ஏற்பட தன்னைத்தான் தனக்கான இடத்திற்கு என்று ஒதுக்கி வைத்து கொண்டு தன் உடல்நிலையை பார்த்து கொண்டு அதில் மட்டும் கவனம் செலுத்துவராக மாறினார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இவர் உடல்நிலை இன்னும் பாதிக்கப்பட டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவமனையில் இவர் சிகிச்சை பலனின்றி உயிர் நீத்தார். இவர் உயிர் நீத்த பிறகு உலக நாடுகள் எல்லாம், உலக நாட்டு தலைவர்கள் எல்லோரும் இரங்கல் செய்தி வழங்கத் தொடங்கினார்கள். அப்போதுதான் ஒவ்வொரு நாட்டு தலைவரும் இவரோடு பழகிய நாட்களை, இவர் மூலமாக அவர்கள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கிய போதுதான் எத்தனை பெரிய ஆளுமையாக உலக நாடுகளில் இவர் வலம் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போதும் அதிகாரப்பூர்வமாக இந்த இரங்கல் செய்திகள் எல்லாம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல உலக நாடுகள், உலக நாட்டு தலைவர்கள் எல்லோரும் தாங்கள் திரு வாஜ்பாயின் பேரிலே கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் அவரோடு பழகிய நாட்களில் அறிந்து கொண்ட விஷயங்களையும் பகிரங்கமாக பகிர்ந்திருப்பதை பார்த்தால் இந்திய நாடு உலக அளவிலே உயர்ந்த ஒரு இடத்தை தான் அடைந்துவிட்டது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. சகலவிதமான அரசு மரியாதைகளோடு இவருடைய பூத உடல் எரியூட்டப்பட்டு அதன் பிறகு இவள் வளர்ப்பு மகளினுடைய தலைமையிலே அஸ்தியும் ஹரித்வார் கங்கை நதியிலே புனித சடங்குகளின் மூலமாக கரைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்திய நாடு அடைந்திருந்த மிக முக்கியமான திட்டங்கள் பலவற்றிற்கும் இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது.
இவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை உண்மையான அர்ப்பணிப்பு குணத்தோடேயே இந்திய நாட்டின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து வாழ்ந்து காட்டினார் என்பது வெளிப்படையாக தெரியும்படியாய் இருந்தது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுபவர்கள் அவர்கள் வாழ்க்கையினுடைய சில பக்கங்களை வெளியே அறியாதபடிக்கு பார்த்து கொள்ளுவதை வழக்கமாய் கொண்டிருக்க, எந்த ஒரு நிலையிலும் அடைபடாத கதவுகள் இவருடைய அலுவலக கதவுகள் என்பது இவரோடு பணியாற்றிய எல்லோரும் ஒரு சேர கூறும் சொல்லாக பார்க்கிறோம். பல நிலைகளிலும் எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லோரோடும் சேர்ந்து பகிரங்கமாக பகிர்ந்து எல்லோருடைய கணக்கையும் குறிப்பையும் பெற்று ஒருமித்த தீர்மானமாக அதை நிறைவேற்றுவதிலே இவர் சிறப்பு பெற்று விளங்கினார். அதனால்தான் அரசியல் தளத்தில் கூட இவரை எதிர்த்தவர்கள் தனிப்பட்ட முறையிலே இவரிடம் பெருமதிப்போடு இவரோடு நட்பு பாராட்டி வந்ததையும் அறிய முடிகிறது. பல நேரங்களிலும் இவர் பிறர் செய்த குற்றங்களை சுட்டிக்காட்டுவதிலே ஒரு நயத்தை கையாண்டார் என்பதும் அது அரசியல் நாகரீகத்தினுடைய வெளிப்பாடு என்பதையும் அவர் ஆட்சி காலத்திலே வெளிப்பட்ட இவருடைய நேரடி உரையாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இவருடைய எழுத்துக்கள் மிகவும் எளிமையான கவிதைகளாக வெளிப்பட்டன. அதிலே இயற்கை ரசனையும் இந்திய நாட்டினுடைய சிறப்பும் பழைய இலக்கியங்களின் தாக்கமும் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்றிருந்த இவருடைய கவிதை தொகுப்புகள் இன்றும் பலராலும் படித்து பயன்பெறும் அளவிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவர் பிறந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை இந்திய அரசாங்கம் நல்ல ஆட்சிக்கான, நல்ல அரசாட்சிக்கான தினமாக கொண்டாடுகிறது. குட் கவர்னன்ஸ் டே என்று அனுஷ்டிக்கப்படும் அந்த நாளை மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக இப்போதும் கொண்டாடி வருகிறார்கள். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பல்வேறு துறைகளிலும் பன்முகத்தன்மையோடு, ஆளுமை திறத்தோடு, சிறுவயது முதல் அர்ப்பணிப்பு குணத்தோடு, இறுகிய மனதிடமும் அதே நேரத்தில் இளகிய மன வெளிப்பாடும் கொண்டவராய் விளங்கிய திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் இந்திய நாட்டிற்கு ஆற்றிய சேவைகளையும் இன்றைய தினம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.